எல்லையில் இருந்து இவ்வளவு தூரம் வருவரைக்கும் தீவிரவாதிகளை விட்டால் ஒரு நாட்டில் இராணுவம் இருக்கிறதா, பிரதமர் இருக்கிறாரா என்கிற கேள்வியை நான் கேட்கக்கூடாதான்னு கேட்டவர் எவர்? நரேந்திர மோடி தானே. அது இப்போ மட்டும் அந்த கேள்வி இப்போ கேட்டால் உடனே ஐயோ பாதுகாப்பு படைகளை இவங்க கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு. 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்த உடனே இவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நான் பார்க்குறேன். அமித்ஷா இன்னைக்கு வர யாருங்க இதுக்கு பொறுப்பு? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் வெறும் போலீஸு இவன் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அண்ணாமலை ஒரு முறை இவரே ராஜினாமா பண்ணணும்னு சொன்னார். நான் இப்போ கேட்குறேன், இதில் யாருக்குமே பொறுப்பு இல்லையாங்க? என்னையே எதுக்கு வச்சுருக்கீங்க? எதுக்கு வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ தான் விசாரணைக்கு வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தடுப்பதில் இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன செய்யுது, இன்டர்னல் செக்யூரிட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தொடங்கி இது வரைக்கும் கைது பண்ணிக்கிறது எல்லாமே என்ஐஏ தான். அது வந்து இல்லை, அது போஸ்ட் வர பேசும். டெல்லியில் போலீஸ் வேலைக்கு ஆளே கிடைக்கலையோ, 15% போலீஸ் ஃபோர்ஸஸில் மட்டும் வேக்கன்சி இருக்குது. சரி, இதெல்லாம் பேசுவோம். ஒரு பக்கம் நான் ஒன்று. அப்புறம் அந்த தீவிரவாத கேம்புகளெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னு பாகிஸ்தானில் யாரோ அமைச்சர்கள் நிறையா பேர் சொன்னாங்களாமே. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்கன்னு கேட்குறேன். அதாவது ராணுவத்திலே சொல்லியிருக்காங்க, ராணுவ தளபதியே சொல்லியிருக்காரு, நாங்கள் இத்தனை பேர் இத்தனை கேம்ப் எழுந்திருக்கோம், இத்தனை சோல்ஜர் எழுந்திருக்கிறோம். எங்கே எழுந்திருக்கிறோம்னு சொல்லல. பாகிஸ்தானோட இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால அதான் சார், அது எங்கே அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு. அவங்க பகுதியில் இழந்ததை பற்றி அவர் பேசியிருக்கிறாரா இல்லை இந்திய பகுதியில்? பாகிஸ்தானில் அனைத்து விதமான முகாம்களுமே நேரடியாக அழிக்கப்பட்டது. ஆமாம் சார், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முகாம்கள் அழிச்சோம். சரி, அதான் அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்க தானே பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, அவங்க தானே அனுப்புனாங்க. மற்ற 3 பேரோட கருத்து கேட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். நான் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் இந்திய படை அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொன்னது யாரு? நான் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இராணுவமா, அமைச்சரா, அந்த நாட்டினுடைய பிரதமரா? ஒரு போகிற போக்கில் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா ஒரு நேரட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரீட்டாக சொல்லுங்கள், யார் சொன்னாருன்னு சொல்லுங்கள். தீவிரவாத முகாம் இருக்குன்னு அந்த நாடு ஒத்துக்குச்சாக்கும் இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அந்த நாட்டினுடைய அமைச்சர், அந்த நாட்டினுடைய இராணுவமே ஒத்துக்குச்சுங்கிறது இருக்குல்ல, இது ஒரு நேரட்டிவ் செட்டிங். அடேங்கப்பா, எங்கள் ஆள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்களே ஒத்துக்க வச்சோம். ஆனால் அது உண்மை அல்ல, பொய்.